இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எதுக்குப்பா போன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஆமா, சீஃப் டாக்டர் ரூம்ல நீ என்ன பண்ற? மாமா, சீஃப் டாக்டர் கிட்ட அபியோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி டீடைலா கேட்டுட்டு வரேன். என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. நீங்க என்ன மாமா டாக்டரா? இந்த 15 நாள்ல ஏறக்குறைய அப்படிதான் ஆயிட்டேன். மாமா, அது பரவாயில்ல. அபி ஆல்ரெடி ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். நாங்க வந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டதுல இருந்தே அவன் எவ்வளவு தனிமையில இருக்கான்னு எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால நானும் சத்யாவும் அபியை எங்க கூட 2 நாளைக்கு ரெசார்ட்ல தங்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம். இது சம்பந்தமா டாக்டர் கிட்டயும் நான் பேசிட்டேன். அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. நீ திடீர்னு இப்படி நடுவுல வந்து ஏன் ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ற? நான் தானே உன்னை இத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். மாமா, அபி என் அண்ணன் மாமா. அது சரிப்பா, நானும் அபிய ரெசார்ட்ல தங்க வைக்கிறேன்னு டாக்டர் கிட்ட பேசி அபிய 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு லெட்டர்லாம் வாங்கியிருக்கேனே. நான் வேற ரெசார்ட் புக் பண்ணிட்டேன்ப்பா. எதுக்கு மாமா வேற ரெசார்ட்? நம்ம ரெசார்ட் இருக்குல்ல. அப்படிலாம் இல்ல அர்ஜுன், நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதான் நான் வேற பிளான்ல வேற ரெசார்ட்ட புக் பண்ணிட்டேன். நம்ம ரெசார்ட்டுக்கு போய் நாமளே அபிக்கு உடம்பு சரியில்லைன்னு தங்க வைக்கிறது சரி வராது அர்ஜுன். நாளைக்கு நம்ம ஆளுங்களே வேற மாதிரி பேசுவாங்கல்ல. அப்படியெல்லாம் இல்ல மாமா. அபிக்கு உடம்பு சரியில்லைன்னு நாம சொன்னாதானே. அவன் சும்மா வெக்கேஷன் டூர் வந்த மாதிரி தங்கட்டுமே. நான் அம்மா கிட்ட பேசுறேன் மாமா. என்னப்பா திடீர்னு வந்து எல்லா பிளானையும் மாத்துற? சரி, என்னவோ பண்ணு போ. சரி மாமா, நீங்க பிரச்சனையை முடிங்க. அபி ஏன் கூடவே நம்ம ரெசார்ட்ல தங்கட்டும். இருந்தாலும் அபி ஏன் பொறுப்புல தானே ரெசார்ட்ல தங்கணும். நீ ஹனிமூன் முடிச்சுட்டு போயிடுவ, நான் தானே மறுபடியும் பாத்துக்கணும். அது சரி, நீங்க ஏதோ ஃபேமிலி வராங்க, அதனால அபிய ரெசார்ட்ல ஃபேமிலி அட்மாஸ்பியர்ல தங்க வைக்கிறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குனீங்களாமே. எந்த ஃபேமிலி வராங்க?